ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது இந்த தேர்ட் வீக்கோட நாமினேஷன் விஷயங்கள் தான் வந்து பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துருந்தேன் உங்களுக்கு ஃபுல்லாக யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். பயங்கரமான சம்பவங்கள் காத்துட்ருக்கு. பட் கமருதீன், விஜய், பார்வதி, சபரி இவங்க யாருமே வரல. ஆனால் நம்ம யாரெல்லாம் இந்த நாமினேஷன்ஸ்குள்ளே வரணும்னு நினச்சோமோ எல்லாமே வந்திருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன் விஷயங்கள் வந்துட்டு வருது. அதில் வந்துட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணோன்னே கமருதீன் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அது யாரை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோராவை சொல்கிறார். என்னென்னா ப்ராப்ளமும் வந்து வந்துச்சுன்னா ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களால தான் அந்த ப்ராப்ளமே. ஆனால் அந்த ப்ராப்ளத்துக்கு வந்துட்டு அவங்க ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க, அப்படியே கோத்து விட்டு கம்முன்னு போயிடுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறம் கெமி வந்துட்டு அரோராவை தான் சொல்கிறாங்க, இந்த வீட்டில் ஒரு பேனவாக இருக்காங்க அப்படின்னு. பேனவானா என்ன அர்த்தம்னு எனக்கு சத்தியமாக புரியல. அந்த ப்ரொமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு கொஞ்சம் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன். பேனவானா என்ன? பெண்ணாக கேள்விப்பட்டிருக்கேன், என்ன பேனவ்? சரி, துஷார் வந்து யாரை சொன்னா ஆதிரை சொல்கிறார். கேம் இன்னும் சரியாக புரியாத மாதிரி தோணுது. யாருக்கு? ஆதிரைக்கு துஷார் சொல்கிறாரு கேம் இன்னும் புரிஞ்சிக்காத மாதிரி இருக்குன்னு. ஆமாம், உண்மை தான், கரெக்டாக சொல்கிறீங்க. முதல் உங்களுக்கு புரிஞ்சுதா? அவர் எனக்கு புரியும் அப்படியா? என்ன கேம் சொல்லுங்கன்னா அரோரா பின்னாடி சுற்றுறது. ரைட், குட் கேம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வினோத் வந்துட்டு யார் நாமினேட் பண்ணாங்கன்னா ஆதிரை தான் நாமினேட் பண்ணுறாரு. சூப்பர் டிலக்ஸில் தான் இருந்தாங்க, ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்கு தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வேலை செஞ்ச மாதிரியே இருந்துச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பிரவீன் வந்துட்டு ரம்யாவை சொல்கிறாப்புல, எல்லாருக்கிட்டையும் சுற்றி ஒரு ரோல் ப்ளே, நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப பாவப்பட்டவங்க, அந்த மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணி ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் திவாகர் வந்து ரம்யாவை தான் சொன்னார். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து ரம்யா வந்து பயங்கரமாக கலாச்சிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, அசிங்கமாக திட்டியிருப்பாங்க. அதனால் ரம்யா வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் கோவப்பட்டு ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி நடிப்பு அரக்கன்ற மாதிரி வந்து டென்ஷன் ஆகிப்பட்டாலும். ஸோ டென்ஷன் ஆகி பேசியிருந்தார். ஸோ இதன்படியே வந்துட்டு அரோரா, ஆதிரை, ரம்யாலாம் வந்துட்டு உள்ளே வந்துட்டாங்கன்ற விஷயங்கள் தெரியும். பட் மொத்தம் 9 பேர் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த இந்த வீடியோவோட லாஸ்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். சம்பவங்கள் காத்துட்ருக்கு. ஆனால் இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு கலை இல்லை துஷார் இல்லை அரோரா, இவங்க 3 பேர் யாரோ ஒருத்தவங்க வந்து வெளியே போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.